கபாலியோட இந்தி ரீமேக்ல நடிகர் அமிதாப் பச்சன் நடிக்க போறதாக தெரியுது. உலகம் முழுவதும் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே கபாலி ரிலீஸ் ஆகி வசூல் மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. இந்த கபாலி படத்தை இந்தியில் ரீமேக் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த ரீமேக்ல ரஜினியோட கதாபாத்திரத்துல அமிதாப் பச்சன் நடிக்க இருப்பதாக தெரியுது. ரஞ்சித் இயக்கத்துல ரஜினி நடிச்சிருக்கிற கபாலி படம் இப்ப வெளியாகி இருக்கு. இந்த படத்துல மலேசிய டானாக ரஜினி நடிச்சிருக்காரு. இந்த படமானது தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம், மலாய் போன்ற மொழிகளில் வெளிவந்திருக்கு. இது தவிர சைனீஸ், தாய், ஜப்பான், இந்தோனேஷிய மொழிகளிலும் கபாலி டப்பிங் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த படத்தை இந்தியில ரீமேக் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரியுது. கடந்த வெள்ளி அன்னைக்கு மும்பை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கபாலி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து கபாலி இந்தியில ரீமேக் செய்ய திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுது. அப்படியே டப்பிங் செஞ்சு வெளியிடுறதை விட ரீமேக் செஞ்சா பாலிவுட் ரசிகர்கள் ஆர்வமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது அங்குள்ள பட தயாரிப்பாளர்களோட கருத்து. எனவே அந்த படத்துல அமிதாப்பை கபாலியாக்க அவங்க முடிவு செஞ்சிருப்பதாக தெரியுது. அமிதாப்பும் ரஜினியும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாம அமிதாப் பலமுறை தன்னை ரஜினியின் ரசிகர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். ஏற்கனவே இருவரும் சேர்ந்தும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் குறிப்பிடத்தக்கது. வரலாறு படம் அந்த டைம்ல ஷூட்டிங்ல இருந்தது, அது எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. இதுக்கு ஒரு கட்ஸ் வேணையா அது பண்றதுக்கு. ஒருத்தர் காமிச்சாரு, அப்புறம் டேட்டு பிரச்சனை அப்படின்னாரு. அங்க இருந்து சார் வந்து இந்த தாடியை தடவிட்டு இப்படியே சதீஷை பார்த்து இப்படியே நின்றுட்டே இருந்தாரு. நான் வந்து பாண்டியராஜ் சாரை நடிக்க தெரிஞ்ச மாதிரி ஏமாத்தி சான்ஸ் வாங்கிட்டேன். அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டு போன லட்சக்கணக்கான பேர்ல இங்க தமிழ்நாட்டில் நானும் ஒருத்தன். யாரு சதீஷ் அது உட்காந்து வெயிட் பண்ணிருக்காங்க, எங்க எதாவது பிரச்சனை பண்ணியா, பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தியா, அடையாங்க நான் எங்க போயிருக்கு, அவர் தாங்க எங்க ப்ரொடியூசர். ஐயோ உனக்கு சந்தோஷமா இருக்கியா, எனக்கு தான் தெரியும் அவர் எப்படி முறைச்சாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இங்க லாக் ஆனாரோ அந்த மாதிரி நானும் இங்கே தான் லாக் ஆனேன். வெட்டிங் லாக். விஜய் சேதுபதி பிரதர்ன்னு சொல்லணும், கொஞ்சம் மூத்தவர் அவர் வயசுல என்னோட. ஸோ அதனால ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் பிரதர். அவரு திடீர்னு என் பக்கம் திரும்பி, ஆனா நீங்க சூப்பர் ஃபிகர் பிரதர் அப்படின்னாரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது பேசுறதுக்கு இது ஒரு விஷயம் தான் இருக்கா உனக்கு அப்படின்ற.